55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேச விரும்புகிற காரியம் இதுதான். அல்லேலூயா. என் நினைவுகள், தேவனுடைய நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல. ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேலரோடு பேசும்போது இதுதான் சொல்றார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. எதை குறித்து அதிகமா இங்க குறிப்பிட்டு எழுதுகிறார்? ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னா, மேல நீங்க 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, ஆமென், கவனிச்சிங்களா? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆமென். எனக்கு மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டான். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது என்று ஆதியிலேயே ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள். உன் நினைவுகள் எல்லாம் நிறைய நேரம் மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய நினைவுகள் எப்பவுமே ஆண்டவருக்கு விரோதமாகவே இருக்கு, துன்மார்க்கமாகவே இருக்கிறது, தீய நினைவுகளாக இருக்கிறது, பாவ நினைவுகளாக இருக்கிறது, அது அக்கிரமத்தின் நினைவுகளாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வழிகள் சரி, வழியாவது ஒழுங்கா இருக்குது, அந்த வழியிலாவது நடக்கிறாங்களா மனுஷன் பார்த்தா அந்த வழியும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுடைய வழி எப்படி இருக்கிறது? நீதிமொழி 14:2 முதல்ல நம்மை குறித்து பார்த்து விடுவோம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய வழியை நம்ம பார்க்கலாம். நீதிமொழி 14:12வது வசனம். கவனிங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். அதனுடைய முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்குதான். நல்ல வழியெல்லாம் மனுஷனுக்கு நிறைய தெரியும். என்ன வழி? குறுக்கில் எப்படி சம்பாதிக்கலாம், பெரிய ஆளா வரலாம், யாரை மிதிச்சு எங்க எப்படி மேலே வரலாம், யாரை போட்டு கொடுத்து நம்ம மேலே வரலாம், எந்த சொத்தை எப்படி அபகரிக்கலாம். ஆமென். அவன் பார்வையில் அதெல்லாம் அவனுக்கு நன்மை, நல்லது, செம்மையாய் தோன்றும். நான் நல்லா இருக்கிறேன்னா யார் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம். நீ நல்ல வழின்னு நினைச்சு உன் சுய புத்தியில நீ நல்ல வழியில போறன்னு நினைச்சு நீ போய்கொண்டிருப்பாயானால் அந்த வழி விசாலமான வழி, அந்த வழி முடிவோ மரணத்தின் வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழியிலே 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவர் சீர்தூக்கி பார்க்கிறான். ஆமென். கவனிங்க, உங்க வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் உங்க வழியெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென். உன் வாழ்க்கையில, உன் வழியில, உன் நடக்கையில நீ எப்படி இருக்கிற, என்ன செய்யற, உன் வழிகள் எல்லாம் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறாராம். ஆமென். சொல்லுங்க, உங்க வழியெல்லாம் நிறைய பிளான் இருக்கு. நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. இதை சம்பாதிக்கலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமான்னு. ஆமென். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இது ஒரு பிளானு. ஆமென்.
என்னது? ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் முடிவு எங்கே தான்? நமக்கு தீமை எதிராக இருக்குது, அது நமக்கு மரணத்திற்கு நேராக கொண்டு போய்விடும். கடைசியில் இனி கடனை அடைக்க முடியாது, வாழவே முடியாது. கவனிச்சிங்களா? தவறான தீர்மானங்கள் மரணத்திற்கு நேராய் தன்னை மாய்த்து கொள்ளதான் பிசாசு நடத்துகிறானே தவிர, அதுபோல எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு மரித்திருக்கிறாங்க. ஆமென். பேப்பரில் நியூஸில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். 1 அதிகாரம் 31வது வசனம். இன்னும் மனுஷனுடைய வழி நிறைய இருக்கு பைபிளில். சில வசனங்களை மாத்திரம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்களா? அடையார்களா? அவங்க யோசனை அவங்களுக்கு திருப்தியை கொடுத்துரும், முடிஞ்சிச்சு. ஆமென். நான் செய்கிறது கரெக்டு, நான் பேசுறது கரெக்டு, நான் போகிறது கரெக்டு. அதுக்கு தான் நிறைய சொற்பொழிவு ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கூட பேசுகிறவங்க. உலகத்தில் உலக பிரகாரமாகவே பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க? என்ன சொல்லுவாங்க? உன் இருதயம் உனக்கு என்ன சொல்லுதோ அதையே நீ செய். ஆமென். அதைத்தான் பிரசங்கி சொன்னார், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. அல்லேலூயா. உன் கண்ணின் காட்சியில உன் நெஞ்சு என்னெல்லாம் சொல்லுதோ, உன் உள்ள என்ன சொல்லுதோ, எது சரின்னு தோணுதோ செய். அப்படின்னா என்ன? உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ செய். ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். மனசாட்சியின்படி உன் நெஞ்சின் வழியில் அல்லது உன் இருதயம் என்ன சொல்லுகிறோ அதன்படி வாழ போகிறாயா? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் வாழ போகிறோமா அல்லது செவி கொடுக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த மனசாட்சி கூட சுத்த மனசாட்சியா எப்போ மாறன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது தான். அது வரைக்கும் சுத்த மனசாட்சி வராது, குற்ற உணர்வு வராது. நான் என்ன தப்பு பண்ண, நான் என்ன பேசின, நான் என்ன பண்ண. அல்லேலூயா. இப்படியே பெருமை பாராட்டிக்கிட்டே இருக்கும். ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏவாள் மாதிரி. ஏவாள் தப்புன்னு தூக்கி போட்டாங்க. இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது ஆண்டவரே. அங்கேயே மன்னிப்பு கேட்டு இருந்த ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டிருக்கலாமே. அப்படி அது அவங்களும் விட்டார். திருப்பி கணவர்கிட்ட வந்தார். ஏப்பா ஆதாமே, நீ தானேப்பா முதல்ல, உனக்கு தான் தெரியுமே, சொல்லியிருக்கலாமே. அவனாவது மன்னிப்பு கேட்டானா? ஆண்டவரை, நீர் கொடுத்த மனைவி ஏவாள் என்னை வஞ்சித்து விட்டார்கள். அல்லேலூயா. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தான். கவனிங்க, சுத்த மனசாட்சி இல்லை. நாம் பாவம் செய்து விட்டோம், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறோம், நம்ம கீழ்ப்படியலை என்கிற உணர்வு இல்லை, மன்னிப்பு கேட்கிற உணர்வும் வரல. ஒருத்தர் மாற்றி குற்றம் சாட்டி கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கும் குடும்பத்தில் ஏன் பிரச்சனைனா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுவது தான் பிரச்சனை. 4 ஆமேன் ஆண்களுக்காக சோத்திரம். இந்த பக்கம் பெண்களுக்கு ஆமேனே வரல. அல்லேலூயா. ஏன் தெரியலையே. நான் இன்னும் மனசுடைய வழியை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்கு நினைவுகள், வழிகள் எல்லாம். போய் உன்னை கட்டிட்டு வந்த உன்கிட்ட போய் வாழ்றேன் பாரு, இதே தான் பிரச்சனை. ஆமென். மாற்றி குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நீ ஒழுங்கா, நான் ஒழுங்கா, நீ இப்படி இருக்கா, அப்படி இருக்கிற. ஆமென். நடக்குதா சிஸ்டர்? இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. யாரும் என்ன பண்றதில்ல. நான் தாமா தப்பு பண்ணேன், நான் தான் கோவப்பட்டேன், நான் தான் பேசிட்டேன். ஆமென். என்னைக்காவது சொல்றோமா? கேட்கறது நான் அவர் முதல்ல கேட்கட்டும். அவர் தானே பேசினார், நானா பேசினேன். ஆனவுனா இதை ஒன்று சொல்லிடுவாங்க. ஆமென். இறங்கி வரவே மாட்டாங்க. ஆனா நீ முதல்ல இறங்கு, நீ முதல்ல சொல்லு. அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. ஆதியாகமம் 6 அதிகாரம் 5 வசனத்தை இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் மிகுந்த பாரப்படுகிறார். தான் உண்டாக்கின மனுஷர்களை குறித்து தேவன் மிகவும் வேதனைப்பட்டார். வாசிங்க. பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று
கர்த்தர் கண்டு அல்லேலூயா வெசனமாயிருந்தது. இங்க அப்படியே வாங்கல. கர்த்தர் உங்களை என்ன ரட்சித்து ஒரு குடும்பமா மாத்தி உங்களை என்ன நடத்தி கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் இப்படியே குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தா, குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து எப்படி இருப்பாராம்? எப்படி இருப்பாரு? வசனமா இருப்பாரு. அவர் நம்மை குறித்து துக்கப்படுவார். இதுங்களை ஏன் நான் கட்டி வச்சேன்னு தெரியலையே, இதுங்களை ஏன் நான் குடும்பத்தில் இணைச்சேன்னு தெரியலையே. அல்லேலூயா. வசனம் கேட்குது, ஜெபம் பண்ணுது, எல்லாம் இருக்குது. ஆனால் இறங்கி வர மாட்டுதே, விட்டு கொடுக்க மாட்டுதே, மன்னிப்பு கேட்க மாட்டுதே, மனம் திரும்ப மாட்டுதே. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? முதல்ல துக்கப்படுவார். அதற்கு பிறகு இன்னும் நீ இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுவார்? வசனப்படுவார். மனுஷனுடைய வழிகள் இப்படித்தான் இருக்கு, நினைவுகள் அப்படிதான் இருக்கு. ஒரு நேரம் நல்லா இருக்கிறோம் சொல்லுங்க, ஒரு நேரம் இன்னொரு நேரம் வேற மாதிரி ஆயிடுறோம். அல்லேலூயா. சில கணவர்மார்களை கேட்டாதான் தெரியும், மனைவி ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க பிரதர் பாஸ்டர், ஆனால் இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளு. அதே மனைவிங்களை போய் கேட்டால் அவங்க சொல்றாங்க, என் கணவர் ஒரு நேரம் நல்லா இருக்கிறாரு, சில நேரம் இந்த காசு பாக்கெட்டில் பார்த்துட்டாருன்னா அவர் கை காலம் சும்மாவே. அல்லேலூயா. நேரா போயிடுறாரு. அவர் சும்மா இருந்தாலும் கூட இருக்கிற நண்பருங்க என்ன பண்றது இல்ல, சும்மா இருக்க மாட்டாங்களே. அல்லேலூயா. நம்மை நித்தமும் கெடுப்பதற்கு, நம்ம வழியை திருப்புவதற்கு தான் நிறைய காரியங்களை பிசாசு தந்திரமாய் செய்கிறான். அல்லேலூயா. வாங்க, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அதனால சொன்னாரு, மனுஷனா இருக்கிற உன் வழி வேற, ஏன் வழி வேறு. உன் நினைவுகள் வேறு, ஏன் நினைவுகள் வேறு. அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணும் போது கூட நீ ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிற. உங்க சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே, உங்க விருப்பம் என்னவோ செய்யுங்க ஆண்டவரே, உங்க வழியில நடத்துங்கன்னு என்னைக்காவது ஜெபம் பண்றோமா? இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி மாத்துங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, இந்த தடையை மாத்துங்கப்பா. அல்லேலூயா. இந்த காரியம் உமக்கு சித்தமா நான் நடைபெறட்டும், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழியில என்னை நடத்தும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவதில்லை. தாவீது ரொம்ப அதுல கவனமாயிருந்தான். ஆமென். அவன் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணினாலும், ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையில, ஆமென், உம்முடைய பரிசுத்த பாதையில என்னை நடத்தும். ஏன்? தேவனுடைய வழி எப்பொழுதும் நீதி நிறைந்த வழி, தேவனுடைய வழி எப்பொழுதும் பரிசுத்தமான வழி, தேவனுடைய வழி எப்பொழுதும் இடுக்கமான ஒரு வழி, தேவனுடைய வழி எப்பொழுதும் உத்தமமான ஒரு வழி. ஆமென். மனுஷனுடைய வழிதான் எப்பவும் எப்படி இருக்கிறது? அக்கிரமம் நிறைந்ததா, பாவம் நிறைந்ததா இருக்கிறது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. நித்தமும் பொல்லாத நினைவுகள். அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மனுஷனே ஆண்டவரை அறிந்தவங்களா இருக்கட்டும் அறியாதவங்களா இருக்கட்டும், தனிமையா இருப்பது நல்லது அல்ல. என்னது? நீங்க கொஞ்ச நேரம் யாரும் இல்லாம தனியா இருந்து பாருங்க, உங்க மைண்ட் என்னென்னலாம் பிசாசு வேலை செய்யறான்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆட்கொள்ளுவான். ஒருவேளை ஜெப சிந்தையில துதியோடு பாடலோடு இருந்தீங்கன்னா தப்புவிக்கப்படுவீங்க. இல்லைன்னா உங்க சிந்தை வேற மாதிரி எல்லாம் பிசாசு கொண்டு போயிடுவான். தேவையில்லாத சிந்தனை வரும், தேவையில்லாத சந்தேகம் வரும், தேவையில்லாத கவலைகள் வரும். இது கூட 4 ஆமீன் ஆண்கள் தான் வருது. அதிகமா தனிமையில உட்கார்ந்து பார்க்குறவங்க நீங்க தான். இதெல்லாம் விட்டு வெளியில் எஸ்கேப் ஆகணும்னு தான் ஆண்கள் வீட்டில் உட்கார்றதுல ஓடிடுறாங்க. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. என்னையா? ஏதாவது ஒரு வேலை தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும். ஏன்? வீட்டுக்கு போனா என் மனைவி என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆமென். தப்பிச்சு ஓடுறதெல்லாம் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது ஒரு வழி.
சில பேர் வாழ்க்கையை வெறுத்து போய் பீச்சில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அங்கே ஆயா வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆமேன், வீட்டில் கூட தூங்க மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆயா தூங்கிட்டு இருப்பாங்க. எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அப்படிதான் அவங்கெல்லாம் நிம்மதியை தேடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும். ஏன்னா நீ திட்டமிடுறதே டேஞ்சரா திட்டமிடுற. உன் நினைவுகள், உன் விருப்பங்கள், உன் ஆசையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? அது ரொம்ப குறுகலா இருக்கு. ஆமென். குறுகலான்னு சொன்ன குரூரலா இருக்கு. அல்லேலூயா. அதுதான் சொல்லணும். எப்படி இருக்கு? அதோட அர்த்தம் என்ன? தமிழாக்கம் என்ன? குரோதம், விரோதம், பகை. அப்படிதான் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேல சொன்னார், நான் எத்தனை தடவை உனக்கு நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை கிடைக்கிற நேரம் வரைக்கும் தான் நல்லவர், வல்லவர், பெரியவர். ஆமேன். அதுக்கப்புறம் முறுமுறுக்கிறியே, அல்லேலூயா, எனக்கு விரோதமா பேசுறியே, திரும்ப விக்கிரகங்களை நாடுகிறாயே, என்னை தொழுது கொள்ள மறந்து விடுகிறாயே. ஆண்டவர் அதை குறித்து தான் மிகவும் பாரப்படுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேச விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எதெல்லாம் நம்ம நினைவுபடி நம்ம வழியில ஆண்டவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, தட்ஸ் நாட் அ பாசிபிள். ஆமென். அது முடியாத காரியம். உன் வழியில ஆண்டவரை வர வைக்கணும்னு நினைக்காத. ஆமென். உன் நினைவுகளின்படி செய்யணும்னு நினைக்காத. சொல்லு, ஆண்டவரை உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, உங்க வழியில் என்னை நடத்துங்கப்பா. இதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் மன விருப்பத்தின்படி செய்ய மாட்டாரா? ஆமென். பைபிள் சொல்லுகிறது இல்ல, 20ஆம் சங்கீதத்தில், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. எப்போ தருவாரு? அது ரொம்ப முக்கியம். உன் மன விருப்பம் எதை சார்ந்து இருக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியம். உன் மன விருப்பம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நீ கேட்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? சாலமோன் பதவியில வருவதற்கு முன்னாடி இரவு தரிசனத்தில், சொப்பனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ என்னிடத்துல கேளு. ஆமென். அல்லேலூயா. இவன் கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தாரு. நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இந்த திரளான ஜனத்தை நடத்துவதற்கு, நியாய விசாரிப்பதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? வேற எதையும் அவன் கேட்கல. அவனுக்கு தெரியும் அவர் யாரு, கேட்கிறவர் யாருன்னு. ஆமென். அவர் கேட்கிறத மாத்திரம் கொடுக்க மாட்டார், கேட்காததையும் சேர்த்து கொடுக்கிறவர். ஆண்டவர் சொன்னார், என் பார்வைக்கு, சாலமோன் கேட்டது என் பார்வைக்கு பிரியமாய் இருந்தது. ஆமென். கேளாத செல்வத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கொடுத்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? நீங்களும் நானும் நடக்கிற வழி, பாதை தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அதனாலதான் தாவீது ரொம்ப கவனமா 139ஆம் சங்கீதத்துல கடைசி 2 வசனங்களை வேகமாய் வாசிங்க. 139ஆம் சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கவனிச்சீங்களா? தேவனுடைய வழி நித்திய வழி, மனுஷனுடைய வழி அது நித்திய அழிவுக்குரிய வழி. ஆமென். நீங்களும் நானும் எந்த வழியில நடத்தப்படுகிறோம்? என்றைக்காவது ஆண்டவருக்கு நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், ஆமென், ஆண்டவர் உம்முடைய நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று யாராவது சொல்லி ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வழியெல்லாம் அது நீதியின் வழி, ஆண்டவருடைய வழியெல்லாம் அது பரிசுத்த வழி, ஆண்டவருடைய வழியெல்லாம் அது விசுவாசத்தின் பாதையில் நடக்கிற ஒரு வழி. அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வழிகள் என் வழிகள். நமக்கு யாருக்கும் இடுக்கமான வழியில வருவதற்கு பிரியமே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறார், நித்தியத்தை அடையணுமா, என் பாதையில பின்பற்றணுமா, இடுக்கமான வழியில வா. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
12:13 வாசிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். கேட்டுக்கு போகிற வாசல் வெளிவும். வழி விசாலமாய் இருக்கிறது. வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகர். ஆமென். எது விசாலமான பாதையில பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படிதான் எல்லாம் போகணும்னு விரும்புறாங்க இல்ல? யாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு நசுக்கிட்டு போகணும்னு விரும்பல, பிடிக்காது. அல்லேலூயா. ஃப்ரீயா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும், யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் இஷ்டம் போல வாழணும். அல்லேலூயா. ஏன் குடிக்கிறேன்னு கேட்க கூடாது, ஏன் பணத்தை வீணா செலவு பண்றேன்னு கேட்க கூடாது. ஆமென். எங்க போறேன்னு கேட்க கூடாது. அல்லேலூயா. அப்படி கேட்டா பிரச்சனை தான். விசாலமான வழி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்படிதான் ஒரு கூட்டம் இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் இஷ்டம் போல இருப்பேன், யாரும் என்னை கேள்வி கேட்க, நான் தம் அடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், நான் எல்லாரோட சுத்துவேன். ஆமென். இப்படி தான் இருக்கிறாங்க. விசாலமான வழி, அதற்கு இந்த உலகம் சாதகமாக இருக்குது, சுற்றி இருக்கிற மனிதர்கள் சாதகமாக இருக்கிறாங்க. நீ இந்த வழியில் போறிய, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஜாலியாக போகலாம் வா, நானும் உங்க கூட சேர்ந்து அடிக்கிறேன், நானும் தண்ணி அடிக்கிறேன், நானும் எல்லாம் பண்ணுறேன் வா. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் எந்த வழியில் நடக்கிறோம்? நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் அதை அறிந்ததுனால தான் திரும்ப திரும்ப சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ இப்போ என்ன நினைவோடு வந்தன்னு எனக்கு தெரியாது. ஆமென். இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நீ யோசிச்சு கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார், உன் நினைவு என் நினைவு இல்லப்பா. அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள். இப்படி போனா சரியா போயிடலாம், இதெல்லாம் பண்ணா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய பிளான்லாம் பண்ணுவோம். நிறைய டைம் நானும் பிளான் பண்ணேன். ஆண்டவர் நிறைய டைம் இப்படி தான் சொன்னார், இல்லை உன் வழி என் வழி. அதுலேருந்து சொல்லிட்டு ஆண்டவர் நீங்கள் எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. அல்லேலூயா. நான் அப்படி தான் ஜெபத்தையே மாற்றிட்டேன். உங்கள் சித்தம் என்னவோ அதன்படி செய்யுங்கப்பா. நம்ம கூட நம்ம நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்களை நீ இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும், இதெல்லாம் நீ மேலே வரணும் நீங்கள் சொன்னீங்கன்னா தவறு. ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்க பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உன்னை எப்படி உயர்த்த விரும்புகிறாரோ உயர்த்தட்டும், அதற்கு உன்னை நீ ஒப்பு கொடு சொல்ல கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சில பேர் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், அல்லது நான் இதுவாயிட்டேன் அதுவாயிட்டேன்னுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற வேலையை அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, நான் வேற இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுவாங்க. எனக்கு பிடிக்காம நான் படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னுவாங்க. அல்லேலூயா. வேற வழி இல்லை. ஏதோ ஒரு சில பேர் தான் அந்த கரியரில் தொடர்ச்சியாக ஓடுற ஆட்கள். அதனால் நம்ம கோல் இருக்கக்கூடாது, டாக்டராக வர்றதுக்கு ஒரு கோலோட, அல்லது அட்வொகேட்டாக, அல்லது ஒரு போலீஸாக, அல்லது நீ பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. அதை குறித்து உனக்கு வாஞ்சை இருக்கணும், அதற்காக பிரயாசப்படணும். ஆமென். ஆனால் சொல்லுங்க, ஆனால் தேவனுடைய சித்தத்தையும் பார்க்கணும். ஆமென். கடைசியில் நீ கஷ்டப்பட்டு முட்டி மோதி நீ பெரிய ஆள் ஆன பிறகு, ஐயோ ஏன் தான் இந்த போஸ்டிங் வந்தேன்னு தெரியல, ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தேன்னு தெரியல, ஏன் தான் இதுக்கு நான் வந்தேன்னு தெரியல, நீ புலம்புற தெரியுமா? அந்த புலம்பல் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தா வராது. நீ ஒப்பு கொடுக்காம நீ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு முட்டி மோதி நீ வந்துட்டேன்னா ஆண்டவர் அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆனால் அதில் தொடர்ந்து நீ ஓட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவ்வளோ நிற்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஆமென். எனக்கே எல்லா வேலையும் வந்துருத, நீ தானம்மா விரும்பின, நீ தானே கேட்ட, அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை விரும்புகிறோம், எதை கேட்கிறோம், எந்த வழியில நடக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம கேட்கறது நமக்கு என்னன்னு தெரியல, நம்ம நடக்கிற வழியும் நமக்கு என்னன்னு
அதனால தான் ஒரு பக்தர் இப்படி பாடினார், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன் கடக்க முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். பணபலத்துல ஆள் பலத்துல வாய் பலத்துல வாழ்ந்துடலான்னு நினைச்சீங்கன்னா, வாழ்ந்துடலாம் நடந்துடலாம் நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, என்னால வாழ. அப்படிதான் கடைசியில் எல்லாரும் சொல்றோம். தேவன் நம்மை வாழ வைக்காம, அல்லேலூயா, நம்மளால ஒரு நாளும் வாழவே. ஏன் தெரியுமா? தாவீது அதை குறித்து ரொம்ப நல்லா சொல்றாரு, நீர் மாத்திரம் எனக்கு துணையாயிராவிட்டால் மனிதர்கள் என்னை உயிரோட விழுங்கியிருப்பார்கள். மனிதர்கள் நம்ம உயிரோட விழுங்குறது பாம்பினுடைய தனம். பாம்பு தான், வலு சர்ப்பம் தான் விழுங்கும். அல்லேலூயா. பாம்புலும் நிறைய பாம்புகள் இருக்கு. சொல்லுங்க, பாம்புலையும் மனுஷர்களும் அப்படிதான். சில மனிதர்கள் கொத்துவாங்க, சில மனிதர்கள் விழுங்குவாங்க. அல்லேலூயா. எப்படிதான் கொட்டுவாங்கன்னே தெரியாது, ஆனா அது விஷம். பாருங்க, நம்ம வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் நாவின் கீழே உதடின் கீழே என்ன இருக்கு? பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன இருக்கு? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒருபோதும் சர்வ சிருஷ்டிகரை உங்கள் பக்கமாக இழுக்கணும், உங்கள் வழியில் நடக்கணும்னு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஒருவேளை ஏஞ்சல் அல்லது ஏஞ்சல் சொல்கிறத விட, நீ என் குட்டி ஏஞ்சல்ல, பெரிய ஏஞ்சல் இருக்காங்க, குட்டி ஏஞ்சல் இருக்கிறாங்க இல்லை? ஏஞ்சல் அடம் பிடிக்குங்களா? இல்லை. அடம் பிடிக்கிற பிள்ளைங்க ஒட்டாரமாக இருக்கும், சாப்பிட மாட்டேன், எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும், எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மூக்கில் ஊற்றும், ஜுரம் வர மாதிரி இருக்குது, ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு வாங்கியே ஆகணும். அவங்களுக்கு வேண்டி வாங்கி தரீங்களா, எனக்கு வாங்கி தந்தே ஆகணும்னு எதெல்லாம் கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டு உட்காருதோ, அல்லேலூயா, கடைசியில் என்ன பண்ணுவீங்க? போ, வேற வழியே இல்லை, வாங்கி கொடுக்குறேன், வர்றதை நீயே. இதே கதை தான் ஆண்டவர். அடம் பிடிச்சி ஒட்டாரம் வச்சு நீங்கள் அழுது மூக்குறிஞ்சி, ஆண்டவரே எனக்கு இதை தான் செய்யணும். நான் இப்படி சொல்கிறேன் பிரதர், இதுக்காகலாம் நான் சொல்ல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இவரை தான் நான் கட்டுவேன், இவங்களை தான் நான் கட்டுவேன், இதை தான் நான் செய்வேன். அல்லேலூயா, ஆமென். அடம் பிடிக்காதீங்க, உங்கள் சித்தம் என்னவோ அதன்படி நடத்துங்க. ஆண்டவரே எனக்கு இது வாய்க்க பண்ணணும், இதை வாய்க்க பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யணும், நீ அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா வேற வழி இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் கடைசியில் குத்துது கொடாயுது, உன்னை ஏன் கட்டினன்னு தெரியல, உன் கூட எப்படி நான் வாழ்றது நீ சொல்லுவாயானால், யார் கேட்டது? நீ தானே கேட்ட. புரிந்துகொள், ஆண்டவர் சொல்றார், உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. ஆனால் நம்மளாம் தேடிக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரவாயில்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ சமாதானமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆனால் இனி வாழப்போகிற நாட்கள் காலங்களை பாரு, தேவனுக்கு பிரியமான வழியில் நட. அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துறார் என்ன செய்யணும். வேகமாய் வாசிங்க, 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படிதான் கர்த்தருடைய வழியில உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர, உங்க வழியை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டுமே தவிர, கவனிங்க, நம்ம வழியில ஆண்டவரை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. வாசிங்க, ரொம்ப நேரமா எடுக்கிறீங்க.
மனமகிழ்ச்சியாயிரு. ஆ. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ம். உன் வழியை 5ஆம் வசனம் தெளிவா சொல்லுகிற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஒப்புவித்து. அவர் மேல் போதும். நம்பிக்கை முதல் காரியம் நீ உன் வழியை கர்த்தருக்குள்ள ஒப்புக்கொடு. விசுவாசியே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராய் இருந்தாலும் உன் வாழ்க்கையை, உன் வழிய, உன் திட்டத்தை, உன் விருப்பத்தை தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொடு. இன்னும் ஒப்பு கொடுக்காம உன் வாழ்க்கையில நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் வழியில நான் இல்லப்பா, என் வழியில நீ வா. அதனாலதான் துன்மார்க்கன் தன் வழியை கர்த்தர் பக்கமா திருப்பணும். அதுதான் நம்ம வாசித்தோம்ல. துன்மார்க்கன் என்ன பண்ணணுமா? திரும்ப மனதா இருந்தா அவன் கர்த்தர் பக்கமா திரும்பணும். ஆமென். நீ தான் ஆண்டவர் பக்கம் திரும்பணும். அவர் ஏற்கனவே உன்னை அன்பு செய்யத்தான் சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? இறங்கி வந்துட்டாரு. நீ தான் என்ன பண்ணணும்? திரும்பணும். பைபிள் தெளிவா சொல்லுகிறதுல, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினா மனம் திரும்பி என்ன பண்ணுமா? அவரை விசுவாசித்து உன் நாவில் அறிக்கை செய்து நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறாய். மனம் திரும்புதல் இல்லாம, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் வழியில எனக்கு வாங்க, நான் விரும்புறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவாயானால் அது தவறு. அல்லேலூயா. ஒருத்தன் தான் வாழ்க்கையில மனம் திரும்பாமலேயே ஓடிக்கிட்டு இருந்தான். ஆமென். என்னது? கர்த்தர் அவனை நல்லா தான் வச்சார். அவன் வழியில, தேவனுடைய வழியில தேவ திட்டத்தை நிறைவேற்ற வைத்தான். ஆனா சிம்சோனோ அவர் வழியில, அவர் பார்வையில எல்லாம் நல்லதாவே இருந்தது, ஓடினார். அவரோட முடிவோ கண்கள் பிடுங்கப்பட்டது, குருடனாய் மாற்றப்பட்டான், விளையாட்டு பொருளை போல. ஆமென். அவனை கேலி கிண்டல் செய்தாங்க. யார் அவன்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன். இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கையில் இருந்து ரட்சிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நியாயாதிபதியா. அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் அவன் மேல, திட்டம் அவன் மேல இருந்தது. ஆனா அவன் தேவன் வழியில, தேவன் பக்கமாய் மனம் திரும்பாமலேயே போனான். அல்லேலூயா. கடைசி நேரத்துல கூட கவனிங்க, அவன் நம்பிக்கையெல்லாம் முடி மேல தான் இருந்தது. எது மேல இருந்தது? எனக்கு முடி வளர்ந்தா நான் பலசாலி ஆயிருவேன், ஆண்டவரே என் மேல மனம் இறங்கும், எனக்கு இன்னொரு விஷயம் பலன் தாரும் அவன் கேட்கல. ஆமென். எனக்கு முடி வளர்ந்தா, அல்லேலூயா, அது மாத்திரம் கேட்டு விட்டானா? அல்லேலூயா. என்ன சொல்றான் தெரியுமா? நானும் என் ஜீவனும் இவர்களோடவே என்ன பண்ணிட்டோம்? என்ன விண்ணப்பம் பண்ற? ஏன் நீ சாட்சியா அடுத்து நீ வாழக்கூடாதா? நீ என்ன கேட்டியோ அதன்படி தான். ஆமென். சில பேர் எப்போ பார்த்தாலும் நான் செத்துட்டான் நல்லா இருக்கும், நான் இறந்துட்டான் நல்லா இருக்கும், இறந்துட்டான் நல்லா இருக்கும். வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஆமென். மரணம் ஒரு முடிவு அல்ல, உன் பிரச்சனைகளுக்கு அது தீர்வு அல்ல. பிசாசு தந்திரமா அப்படிதான் வருவான். உன் நாவின் கீழே என்ன இருக்கு? ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எதை அறிக்கை செய்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. நீ ஜீவனை அறிக்கை செய்வாயானால் நான் வாழணும். ஆமென். நான் வாழணும், நான் உயரணும். நீ அறிக்கை செய்வாயானால் அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் மறிச்சிடணும், நான் செத்துறணும், நான் உயிரோட இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டதுன்னா உன் வாயின் வார்த்தைகள். கவனமாக இருங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வாழ்க்கை, உன் வழி திரும்பணும் ஆண்டவர் பக்கமா. இப்போ நீ எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறன்னு தெரியாது, உன் கால் எதற்கு நேராக ஓடுதுன்னு தெரியாது, உன் விருப்பம் என்னன்னு தெரியாது. நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவேன், திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், நான் எச்சரிக்கவும் விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறேன்னு சொல்லி, ஆமென், சில பேர் உங்கள் வழியை இதை சாக்கு காட்டி வேற பக்கம் திருப்பினீங்கன்னா, ஆமென். சில பேர் நாங்களும் அப்படிதான், சர்ச்சுக்கு வரோம் போயிட்டே இருங்கம்மான்னு சொல்லிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு ஓடிடுறது. ஆமென். கிரவுண்டுக்கு ஓடிடணும். நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரணும்.
அப்படி போகும்போதெல்லாம் அடிதடியும் உத வாங்கிட்டு காயப்பட்டு தான் வரும். என்னது, சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, உங்கள் வழியை திருப்பாதீங்க. வேற பிளானோட வராதீங்க. வேற பிளான்னா முடிச்ச பிறகு என்ன பிளான் வேணால் பண்ணிக்கோங்க. ஆமென். முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான். சில பேருக்குலாம் இங்கே உட்காரும் போதே இங்கே உட்காரவே முடியாது. சில பேருக்கு, சில கணவர்மார்களை நான் பிடிக்கணும், அதுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். செய்தி உள்ளே போகிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டுறாங்க. எங்கே அப்புறம் மனம் திரும்ப முடியும்? எங்கே ஆண்டோட வசனம் உள்ள கிரியை செய்யும்? ஆமென். கரெக்டாக செய்தி நேரம் வரும்போது எஸ்கேப் ஆயிடுறாங்க. கேட்டால் நான் வேலைக்கு போகிறேன். எங்கே போகிறாங்க? உண்மையாவா? திருப்பி கேளுங்க, உண்மையாவா? அல்லேலூயா. அவங்ககிட்ட தான் கேட்கணும், உங்களை கேட்கல. இப்படி வேலைக்கு நான் போகிறேன், இதுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னு சர்ச்சில் வந்து பாதியில் கட் அடிச்சுட்டு, ஸ்கூலில் வந்துட்டு அப்படியே கிளாஸில் கட் அடிச்சுட்டு போகிற மாதிரி போனீங்கன்னா அதனுடைய பின் விளைவை அவங்க தான் சந்திக்கணும். உண்மையா இல்லையா? ஸ்கூலில் அப்படி கட் அடிச்சுட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? பனிஷ்மெண்ட் என்ன இருக்குது? சில பேருக்குலாம் டேரெக்டாக போ, அப்பா அம்மா கூப்பிட்டு வா, போ, டிசி வாங்கிட்டு போன்றுவாங்க. ஆமென். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப உங்களோடு நான் சொல்லுகிறேன்? ஆண்டவர் பேரை சொல்லி உங்கள் வழியை உங்கள் விருப்பத்தின்படி செய்யாதிருங்கள். ஆண்டவர் நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி கவனமாக இருங்க. சில எச்சரிப்பை, பயத்தை தேவன் கொடுத்தாதான் சில பேருக்கு பயம் வருது. உங்கள் வழியை திருப்பணுமா? திருப்புங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் சொல்லுங்க நம்பிக்கையாயிரு. உங்கள் நம்பிக்கை யார் மேலே வச்சிருக்கிறீங்க? உங்கள் வழியும் வாழ்க்கையும் உயர்த்துகிறவர் மேலே வச்சிருக்கீங்களா? ஆமென். நித்தியத்திற்கு நேராய் கொண்டு போகிறவர் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? யார் மேலே வச்சிருக்கிறீங்க? நம்ம நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். இன்னைக்கு வாசித்த 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வேகமா வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்து பற்றுதலாய் இருப்பது நலம். வேறு எதுவும் உங்களுக்கு நல்லது இல்லை. அதை சொல்லுங்க, வேற எதுவும் உங்களுக்கு நல்லது. முழு வேதத்திலையும் நடு வசனமாக நடுமையமாக இருப்பது இந்த சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 8வது வசனம். மறந்து விடாதிருங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. அவர் தான் உங்களை வாழ வைப்பார். அவர் தான் நமக்கு நம்பிக்கைக்குரிய தேவன். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவுண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை இப்போ கேளுங்க, எப்போ என் நம்பிக்கை வீண் போகாது கேட்கணும்ல. சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்போ? அல்லேலூயா. அதுக்கு மேலே வசனத்தை நீங்கள் வாசிக்க மாட்டீங்க. எப்போதும் பயந்திருக்கிறவர்கள், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் மேலே இருக்குமானா உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி சார்ந்து இருப்பாயான உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு நிச்சயமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமாக எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். 3வது காரியம் ரொம்ப முக்கியமானது. உன் வழியை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். 2வது அவர் மேல முழுவதுமாய் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். என்னை உயர்த்த அவரால் தான் முடியும், என்னை வாழ வைக்க அவரால் தான் முடியும், என்னை விடுவிக்க அவரால் தான் முடியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாக்க மாட்டான். அப்போ 3வது, உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன பண்ணு? நினைத்துக்கொள். உன் வழியெல்லாம் நித்தமும் பொல்லாத வழிதான், பொல்லாத நினைவுகள் தான். ஆனா அந்த வழியில உன்னை வாழ வைக்கிற தேவனை நம்பி இருக்கிற ஆண்டவரை நினைத்துக்கொள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலைக்கு போகும்போது வரும்போது, ஆண்டவரை என் கூட வாங்கப்பா, எனக்கு துணையாக இருங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நீர் பெரியவர், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை நினைக்கணும்ப்பா, ஆண்டவரை தேடணும்ப்பா. ஆமென். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை அப்பொழுது செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை அவர் என்ன பண்ணுவாராம்? செவைப்படுத்துவான். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை இதுதான். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். நீங்க நினைச்சு பாருங்க, அது தேவனுடைய வழியா மாறும். ஆமென். கர்த்தர் உங்க நினைவெல்லாம் கர்த்தருடைய நினைவா மாற்றி விடுவான். அல்லேலூயா. அந்த அந்த சிந்தனை, அந்த நினைவுகள் எல்லாம் நீதிக்குரிய நினைவா மாறும். பரிசுத்த நினைவுகள் சிந்தனைகளா மாறும். அது விசுவாசத்திற்குரிய ஒரு நினைவுகளாய் மாறும். நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? இப்படி தான், அப்படியே தான் இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் எதுவும் மாறல. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆள் சொல்லுங்க புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏதாவது பழசு ஒளிஞ்சு போச்சா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏதாவது பழசு ஏதாவது ஒளிஞ்சு போயிருக்கா? நானும் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் தூக்கி தூக்கி எல்லாம் எரியுது, ஆனால் ஒன்றும் குறைஞ்ச பாடு. அல்லேலூயா. இதிலே கூட சேர்த்து கணவரையும் சேர்த்துருக்குவாங்க. நீ இருக்கிறதா சேர்த்து உன்னை தூக்கி போட்டுறணும் ஐயா. இப்போவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நானும் என் பிள்ளைங்க தான், நீ இனிமே எங்களுக்கு இல்லை. ஆமென். அதில் வேற அப்படி தான் எல்லா நேரமும் அப்படியே தான் இருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுகிறது? பழையவைகள் எல்லாம் என்ன பழசெல்லாம் ஒளிஞ்சிருக்கு? சுபாவங்கள் மாறி இருக்கா? சொல்ல மாட்டீங்க. சுபாவங்கள் மாறி இருக்கா? நம்முடைய குணங்கள், நினைவுகள் ஏதாவது மாறி இருக்குதா? அல்லேலூயா. இப்படி கேட்கலாம். பகை மாறி இருக்கா? கசப்பு மாறி இருக்கா? எரிச்சல் மாறி இருக்கா? கோபம் மாறி இருக்கா? எதுவுமே மாறாம ஆண்டவருக்குள்ள எல்லாம் மாறி இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ ஏன் மாறல? இன்னும் நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. நம்முடைய நம்பிக்கையை உண்மையா ஆண்டவர் மேல வைக்கல. ஆமென். நம்ம இன்னும் நம்முடைய பாவத்தை வெறுக்க, மனம் திரும்ப நமக்கு விருப்பம் இல்லை. பழைய கசப்போடு, பழைய எண்ணங்களோடு, பழைய கோபம், எரிச்சலோடவே நம்ம இருக்கணும்னு விரும்புகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள பழைய மனுஷன் நம்ம களைத்து போடணும். பழைய வஸ்திரத்தை களைத்து போடணும். இதெல்லாம் அதற்கு ஒப்பாதான் சொல்றார். பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியில வரணும், புதிய வாழ்க்கையில நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வேகமாய் நீங்கள் வாசிக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்படி இருக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலேயே 9ஆம் வசனத்தை வேகமாய் வாசி. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும். கவனிச்சீங்களா? ஆண்டவருடைய வழி எவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கு என்பதை சொல்றார். வானங்களை பார்க்கிலும் பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, ஆமென், என் வழி அப்படியே என்னவா இருக்கிறது? உயர்வாய் இருக்கிறது. வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இன்னும் கீழே வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியத்தை தேவனுடைய வசனம் தான் நம்ம வாழ்க்கையில செய்யும். அந்த வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி வராது. அவர் விரும்பினதை நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கும். எப்போ தெரியுமா? உங்க வழியில நடக்கும் போது அல்ல, தேவனுடைய வழியில உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது, உங்க வழிகள் எல்லாம், உங்க வேலை நேரங்களில் எல்லாம், அல்லேலூயா, கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்யும்படி விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் சுய புத்தியின் மேல் சாராமல், கீழே தொடர்ந்து நீதிமொழி 3 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனத்தையும்
உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 5ஆம் வசனம் வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல என்ன பண்ணாத, சாயாத. கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அதுதான் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதமான காரியம். தேவனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது, எங்க இருக்கிறது? நாகும் எழுதின புஸ்தகம், நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. வேகமாய் வாசிங்க. நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. ஆமென். இவருடைய வழி எங்க இருக்கு? சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும். யாரெல்லாம் அந்த வழியில் போவீங்க? ஆண்டோடைய வழி எங்க இருக்கு சொல்லுங்க? சுழல் காற்று, பெரும் காற்று. ஆமென். அந்த வழியில் போய் நிற்பீங்களா? அந்த வழியில் போக முடியுமா? அல்லேலூயா. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் வழி அப்படிதான். ஆமென். அக்கினி நடுவில் உலாவுகிறவர், அக்கினியாய் இருக்கிறவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுகிறது. அவர் வழி ஆராயப்பட முடியாது. அவருடைய வழி புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம அவர் வழியில நிச்சயமா போகணும்னா நம்ம தான் அவர் பக்கம் திரும்பணும். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை என்னை பலப்படுத்துகிறார். நிறைய பிளான் இருக்கும், நிறைய நினைவுகள் இருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து, என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல. ஆனால் மனுஷனாக இருக்கிற உங்கள் நினைவுகள் தான் நிறைய நேரம் எப்படி இருக்கு? குரோதமாகவே இருக்கு. ஆமென். தெரியல, ஆண்டவர் உங்களோட என்னோட திரும்ப பேசுகிறான். அதுலேருந்து வெளியில் வாங்க. ஆமென். மனம் திரும்பாம உங்களை நீங்கள் உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம, அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கவே இந்த மாதத்தில் நீங்கள் செய்து பாருங்க. ஆமென். பழைய வஸ்திரம், பழைய வாழ்க்கையில் அந்த வழியில் வந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். வேகமாக நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எங்க வழி இல்லையோ அங்கே வழியை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க வழி இல்லையோ அங்கே வழியை உண்டு பண்ணுகிறவர். நம்புறீங்களா? வழி இல்லையே நீ கலங்கும் போது, நான் எப்படி வாழ போறேன் நீ கலங்கும் போது, நான் என்ன செய்வேன் நீ கலங்கும் போதெல்லாம் ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறவர். எந்த பக்கம் திரும்பினாலும் நான் நெருக்கப்படுகிறேனே. ஆமென். இஸ்ரவேலர் அப்படி நெருக்கப்படுகிற நேரத்தில் தான் கர்த்தர் அவளுக்கு வழியை உண்டாக்கினார். பின்னாடி பார்த்தா பார்வோன், முன்னாடி பார்த்தா செங்கடல், 2 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுங்க ஜனங்க அங்கலாய்க்கிறேன், எங்க போவேன், நான் எப்படி வாழ போறேன், ஐயோ திரும்ப நான் அடிமையாய் போய்விடுவேனோ. பயம் சூழ்ந்து கொண்டது, அங்கலாய்த்தாங்க, கலங்கினார்கள், பயந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் தான் உனக்கு வழியாய் மாறும். ஆமென். எது உனக்கு தடைன்னு நினைக்கிறியோ அதை தான் ஆண்டவர் வழியாய் திறக்க போகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை அப்படித்தான் செய்ய போகிறார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவான். ஆமென் சொல்லுங்க. வழி இல்லாத இடத்துல வழியை. 2வது, தடையா இருக்கிற தடையான வழிகளை தேவனால உடைக்க முடியும். இந்த வழியில தான் உன் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டுமானால், ஆமென், இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு எதிராக இருக்கிறது எரிகோ கோட்டையாய் இருந்தாலும், மதிலாய் இருந்தாலும், அது என்ன தடையாய் இருந்தாலும் என் தேவனால உடைக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க எரிகோ கோட்டை ஆண்டவர் உடைப்பான்.
ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாம எதெல்லாம் உங்களுக்கு முன்பதாய் கோலியாத்து தடையா இருக்கலாம். கோலியாத்தன் ராட்சத மனிதர்களை போல, உயர்ந்தவளை போல, அதிகாரத்தில் இருக்கிறவளை போல யாரெல்லாம் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்களோ அந்த தடையான வழியை கர்த்தர் உடைப்பான். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென் சொன்னவங்களுக்கு தான் உயர்வு. இப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவான். எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையும் இந்த தேவனால உடைக்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல வரவழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இல்லப்பா என்னப்பா செய்யறது நீங்க கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவான். எப்படியும் கொண்டு வருவான். வாழ வழி இல்லை நீ சொல்லும் போதெல்லாம் வழியை உனக்கும் எனக்கும் உண்டாக்குவான். பயப்படாதீங்க, அங்கலாய்க்காதிருங்க, கலங்காதிருங்க. கர்த்தர் வழி எப்படியும் உண்டு பண்ணுவான். உங்களுக்காய் எனக்காய் வழக்காட தயவை உண்டாக்கு தேவன் ஆட்களை எழுப்புவான். தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.